வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். விக்ரம் லேண்டருக்கான பிளான் பி எதனா இருக்கா? குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால் தரை இறங்க முடியாமல் போகுது அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செய்வோம்? நெகட்டிவாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, இதில் பெரிய விஷயமே ஒளிஞ்சிருக்கு. இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்தியா முழுக்க மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவே ஒரே ஒரு மிஷன் சார்ந்து ஃபுல்லாக கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த மிஷன் சந்திரயான் 3 மிஷன் தான். இதை சார்ந்து இஸ்ரோ இப்போ என்ன அப்டேட் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டபடி தரையிறங்கும், எந்த மாற்றமும் கிடையாது. கருவிகள் சோதனை பண்ணிட்டு இருக்கிற ப்ராசஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு மக்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே இணைச்சிருக்காங்க. அது ஃபோட்டோஸ்லாம் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். என்னன்னா, கடந்த 19ஆம் தேதி நிலவில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இந்த LPDCன்னு சொல்லுவாங்க, இட் மீன்ஸ் லேண்டர் பொசிஷன் டிடெக்ஷன் கேமரா, இந்த கேமரா பயன்படுத்தி எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இப்போ இஸ்ரோ வெளியிட்டிருக்குங்க. அந்த புகைப்பட தொகுப்பை இப்போ நீங்களே பார்த்துட்டு வாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் நாசா போன்ற பெரிய பெரிய அமைப்புகள் இது போல் எதனா விண்வெளி சார்ந்த புகைப்படங்களை வெளியிட்டால் மட்டும்தான் உண்டு. அதற்கு நம்ம தேவடு காத்துட்டு இருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, இண்டிஜினியஸாக நம்ம உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட எல்லா பொருட்களையும் உள்ளடக்கின ஒரு மிஷன். அந்த மிஷன் மூலமாக இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் உலக மக்களை இப்போ ஏற்பட்ட ஃபோட்டோஸ் காண கிடைக்குதுன்னா பெரிய விஷயங்க. இந்தியர்களோட விண்வெளி சார்ந்த பயண வளர்ச்சி அப்படின்றது விஸ்வரூபத்தை எட்டி இருக்குன்னு இதை விட பெரிய சான்று வேறு என்ன வேணும்? ரைட்டு. இஸ்ரோவுக்கு பல கோடி மிச்சம் பண்ணது நம்ம நாமக்கல் மண்ணுன்னு சொன்னான். உங்களால் நம்ப முடியுதா? இது ஆக்சுவலாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த தகவல் இப்போ தான் வெளியவே ரிவீல் ஆக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பெருசாக இந்த தகவல் வரல, பட் இப்போ வந்திருக்கு. நாமக்கல்லில் இருந்து மண் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சந்திரயான் 3 ப்ராஜெக்ட்டுக்கு கோடிக்கணக்கில் பணம் மிச்சப்படுத்தப்பட்டிருக்குன்னா பெரிய விஷயம் மக்களே. நாமக்கல் மக்கள் கண்டிப்பாக நீங்கள் இப்போ மிகப்பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணலாம், இந்த சந்திரயான் 3 மிஷனில் எங்களோட பங்கு அளப்பரியதுன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக நாமக்கலுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே பெருமை தாங்க சொல்லணும். அப்பேற்பட்ட சுவாரஸ்யத்தை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா கட்ட விழுக்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த ராக் சாம்பிளுக்கு பேர் அனார்த்தசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாறை அதுக்கப்புறம் உதிரியாக மாறி அது கடைசியில் மண்ணுன்ற ஷேப்பில் வந்து நிற்கும். ஸோ மண்ணோட ஒரு இனிஷியல் பாயிண்ட்டாக இதை நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் அனார்த்தசைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டீரியலை யார் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாசாவோட அப்போலோ 15 மிஷன் இருக்குல்ல, அந்த மிஷன் இப்போ நிலவில் இருந்து பூமிக்கு கொண்டு வரப்பட்ட சாம்பிள் தான் இது, இந்த அனார்த்தசைட். ஸோ நிலவில் இருக்கிறது இந்த அனார்த்தசைட், ரைட்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது போலந்து கண்ட்ரி இருக்குல்ல, அங்கே இருக்கிற அனார்த்தசைட்டுங்க. அதாவது நிலவில் இருக்கிற இந்த அனார்த்தசைட் பூமியிலும் இருக்குது. ஓகேவா? இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. போலந்தில் இருக்க அதோட ஷேப்பை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்தபடியாக சதர்ன் ஃபின்லாண்ட் இருக்குல்ல, அங்கே அனார்த்தசைட் இப்படி இருக்கும். அதாவது எல்லா நாடுகள்லையும் கிடைக்கிற அனார்த்தசைட் ஒரே நிறத்தில் இருக்கும், துகள்களோட ஷேப் ஒரே மாதிரி இருக்கும் அப்படி நினச்சிடாதீங்க. நிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுங்க. ஓகேவா? ஸோ சதர்ன் ஃபின்லாண்டில் எடுக்கப்பட்ட அனார்த்தசைட் இது. அடுத்தபடியாக நம்ம சேலத்துக்கு வாங்க. நம்ம சேலமில் அனார்த்தசைட் இப்படி தாங்க இருக்கும். சேலம் மட்டும் இல்லை, நம்ம நாமக்கல் இருக்கே, அங்கேயும் அனார்த்தசைட் இப்படி தான் இருக்கும். வெண்ணிறத்தில் மண் பார்த்துருக்கீங்களா? இதை ஈஸியாக புரியணும்னா மைண்டில் வச்சுக்கோங்க, இதுதான் அனார்த்தசைட். ஓகேவா? 3 வகையான பாறைகள் இருக்குங்க. இதில் மொதல் வகைக்கு பேர் இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எரிமலை பாறைகள்னு தமிழில். ரெண்டாவது இருக்கிறது செடிமெண்டரி ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வண்டல் பாறைகள். மூணாவது மெட்டமார்பிக் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உருமாற்ற பாறைகள்னு அர்த்தம். இதில் இந்த மொதல் வகை இருக்குது பார்த்தீங்கன்னா, இக்னியஸ் ராக்ஸு, எரிமலை பாறைகள். இதோட ஒரு கிளை வகை தான் இந்த அனார்த்தசைட். ஏன்பா இந்த சந்திரயான் 3 மிஷனுக்கும் அனார்த்தசைட்டுக்கும் நாமக்கலுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் தான் அல்டிமேட்டாக ஒரு விஷயத்தையே பேச போகிறோம். அதாவது நம்ம சந்திரயான் 3ல் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா LM லேண்டர் மாடியூல். இந்த லேண்டர் மாடியூலில் தான் இந்த மிஷனோட ஒட்டுமொத்த வெற்றியும் சரி, பார்ஷியலி தோல்வியா அதுவும் சரி, எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த LM நாம் சோதனை பண்ணணும்ல, அதாவது நிலவோட மேற்பரப்பில் நம்மளோட LM லேண்டர் மாடியூல் தர இறங்குது அப்படின்னா அங்கே இருக்கிற மண் இருக்குது பாருங்க, அந்த சாயில் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குல்ல, அதோட தன்மைகள் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நாம் எப்படி சேஃபாக தர இறங்குவோம்? இப்பேற்பட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கான பதிலை நாம நிலவுக்கே போயிட்டு அங்கே தர இறங்கி அதுக்கப்புறமா தெரிஞ்சிக்க முடியாதுல்ல. ஸோ நாம இருக்கிற இடத்துல, இட் மீன்ஸ் பூமியில் இருந்தபடியே நாம இந்த சோதனையை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ட்டு சந்திரயான் 3 மிஷன் சார்ந்த ஆய்வாளர்களுக்கு ஒரு ஐடியா வருதுங்க.
அவங்களும் சரி ஓகே, இந்த நிலவு சார்ந்து பார்த்தீங்கன்னா இந்த அனார்த்த சைட் இருக்குல்ல, இந்த மண்ணு தான் ஃபுல்லாக செறிஞ்சிருக்க மாதிரி இருக்கு, இங்கே தான் நம்ம ஆப்வியஸாக லேண்ட் பண்ணவும் போகிறோம். அப்பேற்பட்ட இந்த மண் பூமியில் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி அவங்க தேடி பார்த்தப்ப சில நாடுகள் அவங்களோட கண்ணில் தென்படுது. இந்த முன்னாடி காமிச்ச மாதிரி சில நாடுகள் பட்டியல் இது போல அவங்க கண்ணில் மாட்டுது. இதில் என்ன ஒரு கஷ்டம்னா, டன் கணக்கில் இது போல் ஆர்த்தசைட் தேவைப்படும். நம்மளோட எல்லாமே அதை சார்ந்து சோதனை பண்ணுறதுக்கு டன் கணக்கில் தேவைப்படும். அதெல்லாம் நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா கோடிக்கணக்கான பணம் செலவாகும். இப்படியே இஸ்ரோ யோசிச்சுக்கிட்டே இருக்குது, என்னதான் பண்ணுறது, பணமும் நம்ம அதிகமாக செலவிடக்கூடாது. பிகாஸ் இஸ்ரோவோட அடையாளமே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சார்ந்து நம்ம பட்ஜெட்டை பெருசாக ஒதுக்க மாட்டோம். ஆனால் பெரிய பெரிய பட்ஜெட் ஒதுக்கியே சாத்தியப்படுத்தாத பல மிஷன்ஸை நாம் சாத்தியப்படுத்துவோம். வெளிநாடுகள் இதனால தான் இஸ்ரோவை பார்த்து வாய் பிறந்துட்டு இருக்கு. அந்த ஒரு கௌரவத்தை நம்ம விட்டுறக்கூடாது. செலவு பெருசாக பண்ணாமல் நம்ம எப்படி இதை சாத்தியப்படுத்தலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் சந்திரயான் மிஷனோட அடையாளமான திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஒரு யோசனை கொடுக்குறாங்க. நம்மளோட நாமக்கல் பக்கமே இது போல் மண்ணெலாம் இருக்குங்க, ஏன்னா ஆல்ரெடி இது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணியிருக்கோம், அங்கே இருக்குது இந்த குறிப்பிட்ட அனர்த்த சைட்டு, நாம் எதுக்காக அங்கேருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் அந்த ஐடியாவை எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெண்மை நிறத்திலான அனர்த்த சைட் மண் இருக்குல்ல, இதை நாமக்கலோட 2 பகுதிகளிலிருந்து எடுக்கிறோம். ஒன்று குன்னமலை, இன்னொன்று சித்தம்பூண்டி. இந்த 2 பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட 50 டன் மண்ணை நாம் எடுக்கிறோம். எடுத்து இந்த பெங்களூரில் இருக்க இஸ்ரோ ஆய்வகம் இருக்குல்ல, அந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறைய டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க இஸ்ரோ ப்ராஜெக்ட் சார்ந்து. அங்கே இந்த 50 டன் மண்ணையும் நாம் அனுப்பி விடுறோம். இந்த மண்ணை பேஸாக வச்சு தான் நம்மளோட எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா லேண்டர் மாடியூல், அதை ஃபுல்லாக சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க. அந்த மண்ணில் எல்லாம் எப்படி தரையிறங்குது, அந்த தரையிறங்குறப்ப அதோட லேண்டிங் லெக்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் இந்த மண்ணுக்கும் இடைப்பட்ட விஷயம் எப்படி நடக்குது, இது எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த விக்ரம் லேண்டர் சோதனை முடிஞ்ச பிற்பாடு லேண்டருக்குள்ளேருந்து ரோவர் வெளியே வரும் பார்த்தீங்களா, அந்த ரோவரோட செயல்பாடுகளையும் இதே மண்ணை வச்சு ஃபுல்லாக அவங்க சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சோதனை வெற்றி பெற்ற பிற்பாடு தான் சந்திரயான் 3 மிஷினு இனிஷியேட் ஆச்சு. நாமக்கல் மக்களுக்கு கூஸ்பம்ப் ஆயிருக்கோல கண்டிப்பாக. இப்போ நம்ம ஊர் மண்ணை வச்சு தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணி இதுக்கப்புறம் இந்த மிஷினை இனிஷியேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு சம விஷயங்கள் இது. ஆக்சுவலாக எல்லாருமே நம்ம பெருமைப்படணும். ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான மிஷன் இது. அதில் தமிழ்நாட்டு மண் இப்போ ஏற்பட்ட அடித்தளத்தை போட்டிருக்கு. இந்த நேரத்தில் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக நன்றி தெரிவிச்சே ஆகணும். ரைட்டு, வர்ற 23ஆம் தேதி சாயங்காலம் 6:04 இந்த டைமில் தான் விக்ரம் லேண்டர் நிலவில் லேண்ட் பண்ண போகுது. உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்க நொடிகள் இதுதான். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இந்த விக்ரம் லேண்டர் இருக்குல்ல, இதில் 4 என்ஜின்ஸ் பொருத்தப்பட்டிருக்குங்க. இந்த 4ல் 2 என்ஜின்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணாலே போதும். அதாவது 2 ஒர்க் பண்ணாமல் போயிட்டு வெறும் 2 ஒர்க் பண்ணாலே போதும், நாம் வெற்றிகரமாக லூனாரோட சர்ஃபேஸில் லேண்ட் பண்ணிட முடியும். இந்த அளவுக்கு இதை பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம ஆய்வாளர்கள். அதுவும் இந்த மிஷனில் மிக முக்கிய ரோல் ப்ளே பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஆல்ரெடி இது படங்களை எடுத்து இந்த நிலவு சார்ந்த மேற்புற படங்கள்லாம் எடுத்து அதை வெரிஃபை பண்ணுற ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது பழைய படங்களையும் புதிய படங்களையும் ஒப்பிட்டு லேண்டிங்க்கு எந்த இடம் சேஃபாக இருக்குன்னு அது எல்லாமே ப்ராசஸ் பண்ணுற வேலையை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காது. இப்போ ஏற்பட்ட மிக முக்கியமான வேலை தான் ஏஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த விக்ரம் லேண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது சார்ந்து பிரேக்கிங் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த லூனாரோட சர்ஃபேஸில். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி வண்டிக்கு பிரேக் பிடிக்கிறது இல்லைங்க, இது ஆக்சுவலாக ஸ்பேஸில் வேற மாதிரி நடக்கும். எப்படின்னா, இப்போ இந்த விக்ரம் லேண்டர் இப்படியே பயணப்பட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த லூனாரோட சர்ஃபேஸ்க்கு மேலே இப்படி பயணப்பட்டு இருக்கும்போது இந்த எதிர் திசையிலேயே அது தன்னோட த்ரஸ்டர்ஸ் மூலமாக வேகத்தை குறைக்கும். இட் மீன்ஸ் இப்படி ஸ்பீடாக போயிட்டு இருக்க ஒரு கலன் த்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஃபுல்லாக இந்த பக்கம் பூம் வரும். ஓகேவா, இப்படி பூம் வர வர அது இந்த பக்கமாக சேர்த்து தள்ளப்படும். ஸோ இதுதான் வேக குறைப்புன்னு சொல்லுவோம். த்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணாமல் இப்படி பயணிக்கிறப்ப ஒரே ஸ்பீடில் இருக்கும், த்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணுறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை குறைக்கும். இப்படி தள்ள தள்ள ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா, இதை தெளிவாக மைண்டில் புரிஞ்சுக்கங்க. இப்போ ஏற்பட்ட விஷயத்தை பண்ணி இந்த பிரேக்கிங் ப்ரொசீஜர் பர்ஃபெக்டாக முடிகிற அதே நேரம் இந்த நிலாவோட சர்ஃபேஸில் சரிவான பகுதிகள் எதெல்லாம் இருக்குது, எந்தெந்த பகுதிகள்லாம் பள்ளம் பெருசாக இருக்குது, முகடுகள் எந்த அளவுக்கு இருக்குது, கரடு முரடான பாதை எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே ஏஐ மூலமாக ஃபுல்லாக டேட்டா கலெக்ட் பண்ண பண்ணிட்டே வருங்க. இந்த பிரச்சனைகளை இல்லாத ஒரு லூனா சர்ஃபேஸ் இருக்குள்ள இந்த சவுத் போலில், அங்கே இந்த பிரேக் ப்ரொசீஜர் முடிஞ்ச இந்த லேண்டர் அப்படியே தரையிறங்கும் விக்ரம் லேண்டர். அப்போ என்னப்பா, நாம் கிட்டத்தட்ட 90% அச்சீவ் பண்ணிட்டு அந்த மிஷனில் இன்னும் 10% தானே, அந்த லேண்டிங் பர்ஃபெக்டாக முடிய போது. நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்குது, ஃபுல்லாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம சந்தோஷத்தில் நினைப்போம். ஆனால் ஒரு கசப்பான உண்மையை சொல்லிடுறேன்னு, ஏன்னா இந்த விஷயத்தில் எதுக்காக பூசி மழுகிக்கிட்டு உண்மையை மறைச்சிக்கிட்டு
ஓப்பனாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னு, விக்ரம் லேண்டிங்க்கு மட்டும் சாதகமான சூழல் நிலவலைன்னா ஆக்சுவலாக இப்படி நடக்கக்கூடாது தான், இருந்தாலும் அறிவியல் எல்லாத்துக்கும் சாத்தியம், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்பேற்பட்ட சாதக சூழல் நிலவலைன்னா விக்ரம் லேண்டருக்கான பிளான் பி இஸ்ரோ வசம் இருக்கா இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு கேள்வி உங்கள் மனசில் வருதுன்னா அந்த கேள்விக்கான பதிலை ஒரு இஸ்ரோ ஆய்வாளரே சொல்லியிருக்காப்புல, இப்போ சொல்லியிருக்காரு. அதை நான் உங்ககிட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறேன். இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவர் பேர் நிலேஷ் எம் தேசாய். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் இருக்குல்ல, அகமதாபாத் பேஸ் பண்ணி, இதோட டைரக்டரு இவர் தாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஹையர் பொசிஷன். இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விக்ரம் லேண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட லேண்டிங் ப்ரொசீஜர் ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டாக 2 மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு நடக்குமா. அந்த ஆய்வு எது சம்மந்தமானதுன்னா, சேஃபான லேண்டிங்க்கு இந்த பகுதிகள் சரியானதா இல்லையா, இல்லைனா சேஃபாக லேண்ட் பண்ணுவதற்கான அந்த ஸ்பாட்டு எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருப்பாங்களாம். இது எப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடக்குமா. அப்படி அவங்க தேடுதல் அப்போ அந்த சாதக சூழல் மட்டும் ஒருவேளை ஏற்படலை அப்படின்னா அவசரமாக அதை லேண்ட் பண்ணிட மாட்டாங்களாம். ஏன்னா இந்த லேண்டிங் ப்ராப்பராக சேஃப் அண்ட் சாஃப்டாக நடக்கிறது தான் இந்த மிஷனோட வெற்றியாக இருக்குது, ஓகேவா. ஸோ இதில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்களாம். என்ன பண்ணுவாங்களாம், வர 27ஆம் தேதி இருக்குல்ல, இதுக்கு லேண்டிங்கை தள்ளி வச்சுருவாங்களாம். ஸோ 23ஆம் தேதி சாயங்காலம் 6:04 மணின்றதான் நாம் குறித்து வச்சுருக்கோம் லேண்டிங் சார்ந்து. ஆனால் நிலேஷ் எம் தேசாய் அவர்கள் சொல்லியிருக்கிறது தெளிவாக, அந்த லேண்டிங்க்கு சாதக சூழல் மட்டும் ஏற்படலை அப்படின்னா, இன்கேஸ் அப்படின்னா மட்டும் 27ஆம் தேதிக்கு இந்த லேண்டிங் ஒத்தி வைக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஸோ மக்கள் இதை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. என்னோட ஆசை ஒரு இந்தியனா 27ஆம் தேதி வரைக்கும் போகக்கூடாது. இப்போவே என்னால் அந்த கியூரியஸ் தாங்க முடியல. 23ஆம் தேதி கரெக்டாக குறிப்பிட்ட நேரத்தில் லேண்ட் பண்ணப்படணும், அதுக்கான சாதக சூழலை ஏற்படணும், நடக்கும், பார்க்கலாம். இந்த செய்தி ஊடகங்களை பார்த்தீங்கன்னா அடிக்கடி சாஃப்ட் லேண்டிங்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே. ஆக்சுவலாக சாஃப்ட் லேண்டிங்னா என்ன, இதை பற்றி உங்களுக்கு விவரிக்கணும் அப்படின்னா ஹார்ட் லேண்டிங் இருக்குல்ல, அதை உங்களுக்கு ஒப்புமைப்படுத்தி சொன்னால் மட்டும் தான் தெளிவாக புரியும் மக்களே. உங்களோட புரிதலுக்காக சொல்கிறேன். சாஃப்ட் லேண்டிங் அப்படின்னா கட்டுப்பாட்டிற்குட்பட்ட லேண்டிங்னு அர்த்தம். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடைக்குதோ அதை ஃபுல்லாக ப்ராப்பர் கண்ட்ரோலில் அந்த லேண்டிங் ப்ரொசீஜர் நடக்கும். இதுவே ஹார்ட் லேண்டிங் அப்படின்னா கட்டுப்பாடே இருக்காது. இந்த காஞ்ச மாடு கம்மங்கொல்லை மேரா மாரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இது, கட்டுப்பாடே இல்லாமல் போகும். சாஃப்ட் லேண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பான தரை இருக்கும், சேஃபான லேண்டிங் ப்ரொசீஜராக அது அமையும். ஆனால் ஹார்ட் லேண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடுன்றது அல்டிமேட்டாக போகும். நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட்டை வகுத்து கொடுத்துருப்பீங்க, ஆனால் அதன்படி இல்லாமல் ஸ்பீடு இழுத்து தள்ளிக்கிட்டு போகும். எந்த இடத்துல ஸ்மூத்தாக நம்மளோட லேண்டர் செயல்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெற்றி கிடைக்கும். ஆனால் பொறுமையாக செயல்பட வேண்டிய இடத்துல அதிவேகமாக செயல்படுச்சுன்னா என்ன ஆகும், கிராஷ் ஆகிடும், ஓகேவா. இதுதான் ஹார்ட் லேண்டிங். சாஃப்ட் லேண்டிங் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லேண்டிங் சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சார்ந்து ஃபுல்லாக சோதனை பண்ணுறதுக்கு எதெல்லாம் மிஷின் முன்னெடுக்கப்படுதுன்னா அங்கே சாஃப்ட் லேண்டிங்கை தான் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம சந்திரயான் 3 மிஷன் சார்ந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் லேண்டர் நிலவோட சர்ஃபேஸில் தரையிறங்கிட்டு அதில் இருந்து ரோவர் வெளியே வந்து ஆய்வு மேற்கொள்ள போகுது. ஸோ இது சோதனைக்கானது, லேண்டிங் சைட்டை சுற்றி சோதனை பண்ணுறதுக்காக. ஸோ இது போல மிஷன்ஸ்க்கு சாஃப்ட் லேண்டிங் வந்துடும். ஹார்ட் லேண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுள் முடிஞ்ச இல்லைனா செயலெடுப்பு தன்மையில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப்ட்டு, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டு, அதெல்லாம் கிராஷை ஏற்படுத்தணுன்ற முனைப்பிலேயே ஒரு இடத்துல முட்டி மோதிடும். இதைத்தான் ஹார்ட் லேண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்திரயான் 1 மிஷன் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிப்பா, அப்படின்னா சந்திரயான் 3 மிஷன் சார்ந்து அல்டிமேட் நோக்கம் ஒன்றே தான், சாஃப்ட் லேண்டிங் அப்படின்னு நிலைப்பாடு நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு நோக்கம் இருக்குன்னு அதை பற்றி சொல்லிடுறேன். இஸ்ரோவோட ஃபியூச்சர் இன்டர் பிளானட்டரி மிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிஷன்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா இந்த லேண்டர்லேருந்து ரோவர் வெளியே வருது பார்த்தீங்களா, அந்த ரோவர் வசம் தாங்க இருக்குது. ஏன்னா அந்த ரோவரோட எல்லா விதமான செயல்பாடுகளை பொறுத்து தான் நாம் இதுக்கப்புறம் ரோவர் செயல்பாடுகள் எதனா அப்கிரேட்ஸ் பண்ணணுமா, இல்லைனா இப்போ இருக்கிறது போதுமா, எக்ஸிஸ்டிங் ஓகேவான்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ இஸ்ரோ இதுக்கப்புறம் இந்த விண்வெளி சார்ந்த எந்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதா இருந்தாலும் ரோவர் பேஸ் பண்ணி சொல்கிறேன், இப்போதைக்கு இருக்கிற ரோவர் செயல்பாடு தான் இன்றியமையாத ஒரு பேசிக் கிரைட்டீரியாவே. ஸோ இந்த தகவல் நம்மளுக்கு கிடைக்கணும், இதுக்கப்புறம் நாம் ஒரு முடிவுக்கு வரணும், புரியுதா. சாஃப்ட் லேண்டிங் மட்டும் நம்மளோட திட்டம் இல்லைங்க, பின்னாடி இப்போ ஏற்பட்ட ஒரு திட்டமும் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெரும்பாலானவங்க கண்டிப்பாக இந்த ஒரு லேண்டிங் பர்ஃபெக்டாக நடக்கணும், இந்தியா வேற லெவலில் தலை நிமிரணும், இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு சிலர் மட்டும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. நான் அவங்களாம் கேர் பண்ண தூக்கி போட்டுருங்க. மற்றபடி இந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருப்பீங்களா மக்கள், இந்தியர்கள் குறிப்பாக, நாம் ஒரு மாதிரி இந்த வேண்டுதலை முன் வச்சுக்கிட்டு இருப்போம், கடவுளே எப்படியாச்சும் லேண்டிங் பர்ஃபெக்டாக நடந்தணும் அதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இந்தியாவில் இருக்க சில கோயில்களை பார்த்தீங்கன்னா பூஜை புனஸ்காரம் பண்ணுற வரைக்கும் போயிட்டாங்க. அதுவும் சில கோயில்களில் சிறப்பு யாகம்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சந்திரயான் 3 மிஷன் சார்ந்து லேண்டிங் பர்ஃபெக்டாக நடக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மும்பையில் இருக்க ஒரு சிவன் கோயிலுங்க. அங்கே ஒரு பெரிய யாகத்தையே உருவாக்கி அவங்க ஃபுல்லாக வழிபடவும் ஆரம்பிச்சிருக்காங்க, இது போல் அந்த லேண்டிங் பர்ஃபெக்டாக நடக்கணும்னு சொல்லிட்டு.
இங்கே பார்த்தீங்களா, சந்திரயான் 3 மிஷன் சார்ந்த ஒரு படத்தை ஒரு போர்டில் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு அதை முன்னாடி வச்சுட்டு அங்கே மந்திரம் சொல்கிறவங்க கூட சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் இந்த வார்த்தைகளை உள்ள அப்படியே இன்சர்ட் பண்ணி மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர வைரலாக பேசப்பட்டு இருக்கு. இந்த ஒரு கோயில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் சில கோயில்களில் இது போல பிரார்த்தனைகள், கூட்டு பிரார்த்தனைகள், யாகம் வளர்க்குறது அது இதுன்னு பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஏன்பா அறிவியல் விஷயத்தில் இது போல ஆன்மீகளாக உள்ளே வந்தால் எப்படிப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம்னாக்கா, இது அவங்களோட நம்பிக்கையை குலைக்கிற மாதிரி இருக்கும். அவரவர் நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு பெருசு. அதனால் கடவுள் இருக்கு இல்லை இந்த விஷயத்தில் நம்ம போக வேண்டாம். நடக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான் மக்களே. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, வைரமுத்து அவர்களோட கவிதை ஒன்று இப்போ வெளியாக இருக்குங்க. அவரும் எழுதி வெளியிட்டிருக்காப்புல சந்திரயான் 3 மிஷன் சார்ந்து. அவர் அந்த கவிதையில் என்னென்ன எண்ணங்களை கொண்டு இருக்காரோ அதே எண்ணங்கள் தான் நம்ம மனசில் சிந்திக்க வேண்டிய விஷயமா விதைச்சு நிற்குது. அதாவது, நேரம் நெருங்க நெருங்க மூளைக்குள் வட்டம் அடிக்கிறது சந்திரயான். நிலவில் அது மெல்லிறக்கம் கொள்ளும் வரை நல்லுறக்கம் கொள்ளும். சமலை இல்லை, அதாவது சாஃப்ட் லேண்டிங்கை நம்மளோட விக்ரம் லேண்டர் அங்கே மேற்கொள்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் இல்லைன்றதான் அவர் சொல்லியிருக்காரு. லூனா நொறுங்கியது ரஷ்யாவின் தோல்வி அல்ல, விஞ்ஞான தோல்வின்றாரு. ஆக்சுவலாக வைரமுத்து சார் ஃபுல்லாக இந்த ஸ்பேஸ் சார்ந்த ஒவ்வொரு அப்டேட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் ரஷ்யாவோட லூனா மிஷன் வரைக்கும் அங்கே சொல்கிறாப்புல. சந்திரயான் வெற்றி யூரின், அது இந்திய வெற்றி அல்ல, மானுட வெற்றி. பர்ஃபெக்டான வார்த்தைகள். இதுதான் உண்மை மக்களே. ஏன்னா லூனா 25 சார்ந்து தான் உலக மக்களோட கவனம் திரும்பி இருந்துச்சு. நிலவோட சவுத் போல் பகுதியில் விக்ரம் லேண்டருக்கு முன்னாடி லூனா 25 போயிடும் போல இருக்கிறதா பல பேர் நினைச்சாங்க. ஆனால் விதி வழியது அவங்களுக்கு கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இதனால உலக மக்களோட ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் இந்த விக்ரம் லேண்டர் இருக்கு அது மேலே தான் விழுந்திருக்கு. ஹே சந்திரயான், நிலவில் நீ மடியேறு, நாளை நாங்கள் குடியேற அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த கவிதையின் மனப்பான்மையில் தான் இப்போ நம்மளும் இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா உறக்கம் இல்லை, இந்த ஒரு நாள் எப்படா கடக்குன்ற மாதிரி இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட லேண்டிங் ஈவெண்ட்டை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுவோம் மக்களே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லேண்டிங் அப்படின்றது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு இந்தியனா எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது லேண்டிங் நடந்தே தீரோன்னு. ஆனால் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.